Hello guys, welcome back to my channel Simply with Viji with workout session. இன்னைக்கு நம்ம என்ன workout பண்ண போறோம்? Core conditioning. இன்னைக்கு வந்து நம்ம core conditioning தான் பண்ண போறோம். கோர் நம்மளுக்கு எப்பயுமே வந்து நல்லா இருக்கணும், ஆப்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும்னு தான் ஆசை. ஸோ அதுக்கான ஒரு ஒர்க் அவுட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கோர் கண்டிஷனிங் பற்றி சொல்லுங்கள். ஸோ கோர் கண்டிஷனிங் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து நார்மல் பீப்புளுக்கு வந்து வி டசன்ட் நீட் லைக் சிக்ஸ் பேக் அண்ட் ஆல் தேவையில்லை. ஜென்ரல் பீப்புளுக்கு சிக்ஸ் பேக்ஸ்லாம் தேவையில்லை. ஒரு காமன் ஃப்ளாட்டான டம்மி இருந்தாலே இட் இஸ் பெஸ்ட் எனஃப். ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சிக்ஸ் பேக்ஸ் கட்ஸ் எல்லாம் தேவை. ரைட், நம்ம நார்மல் பேசிக் ஃப்ளாட் டம்மி சிக்ஸ் பேக்ஸ்லாம் வச்சு அதெல்லாம் ரெகுலராலாம் மெயின்டைன் பண்ண முடியாது. அது நார்மல் பீப்புளுக்கு அது அவ்வளோ தேவையும் கிடையாது அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன். ஸோ அதனால நார்மலாக நம்ம எப்படி ஒரு டம்மியை வந்து ஃப்ளாட்டாக வச்சுக்கலாம் தொப்பலாம் இல்லாமல். ஸோ அந்த கோர் கண்டிஷனிங் ஒர்க் அவுட் செஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து பேசிக் லெவலான கோர் எக்ஸசைஸ் தான். ஸோ ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. ஸோ நீங்களும் எங்களோட ஜாயின் பண்ணலாம். நான் வார்ம் அப் காட்ட போகிறது இல்லை. ஸோ நீங்கள் வார்ம் அப் பண்ணிட்டு தான் எந்த எக்ஸசைஸாக இருந்தாலும் பண்ணணும். ஸோ வார்ம் அப் பண்ணுறது வீடியோ வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோம்னா ஹாஃப் பைசைக்கிள் க்ரன்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்படி பண்ணும்போது ஃபுல்லாக வந்து நீ டச் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பாருங்கள், ஸோ இப்படி தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்ட் இப்படி நல்லா க்ரன்ச் ஆக போகுது. இது ஃபுல்லாக வந்து டச் ஆகாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு 15 கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. வாவ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளட்டர் கிக் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்படி பண்ண போகிறோம். ஓகே, 15 கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சீங்க. இது வந்து உங்கள் பாடி தான். ஸோ டோன்ட் கம்பேர் வித் அதர் பாடிஸ். ரைட், உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுதோ எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லெக் க்ரன்ச். ஸோ கை வச்சு நம்ம கையில் அப்படி பண்ண போகிறது கிடையாது. ஹெட்டு ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களால் ஹெட்டு வந்து ரைஸ் பண்ண முடியும்னா கொஞ்சம் ரைஸ் பண்ணிவிட்டு ரெண்டு லெக்கையும் இந்த பொசிஷனில் வச்சுட்டு 1 by 1 லெக் சைக்கிளிங் மாதிரி. ஸோ இப்படி தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது ஒரு 15 கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, 15, 14, 13, 12, 11, எப்படி போகுது? 9. சூப்பராக போகுது. 15 இது கவுண்ட் நீங்கள் மிஸ் பண்ணாலும் நாங்கள் மிஸ் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கோரை நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. ஐ திங்க் 15 மேலேயே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, தென் லெட்ஸ் ஸ்டாப். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் லெக் ரைஸ் பண்ண போகிறோம். ரெண்டு லெக்கையும் மேலே ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு லெக்கு கீழே ஸ்லோவாக அனதர் லெக். ஸோ வைஸ் வர்ஸாக இது மாதிரி பண்ண போகிறோம். ஸ்லோவாக பண்ணுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. ஸோ நல்லா கோரை டைட்டாக வச்சுக்கோங்க. கோரை டைட்டாக வச்சுட்டு நல்லா ஸ்லோவாக அப்படி அப் அண்ட் டவுன் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஆர் யூ ரெடி buddy? Yeah, let's do it dear. ஓகே, லெக் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹெட்டு வந்து எப்பயும் கொஞ்சம் அப்பில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நெக் ஸ்ட்ரெயினாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அட்வான்ஸ்ட் லெவல். 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிடில் க்ரன்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பொசிஷனுக்கு வந்துட்டு நெக்குக்கு வந்து சப்போர்ட், ஹேண்டு சப்போர்ட் கொடுத்துட்டு நெக்கு ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. உங்களுடைய இந்த பார்ட்டு தான் வந்து இந்த ஷோல்டர் தான் வரணுமே தவிர இந்த நெக்கு வந்து நெக்கு ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி வந்துட்டு மிடில் இப்படி, அவ்வளோதான். இதோட ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தூரம் இங்கெல்லாம் வர போகிறதில்ல.
So let's do it. 15, 14, 13, 12, 11, 9, 10, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Oh, I felt it. நீங்களும் ஃபீல் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் தனி கிரன்ச்சை. Right. So done. So we are done with our workout. So நீங்கள் வந்து இந்த 5 ஒர்க் பண்ணியாச்சு, 5 கோர் எக்ஸசைஸ். அண்ட் நீங்கள் வந்து இது 3 செட்ஸ் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா. நாங்கள் வந்து ஒரு செட் தான் பண்ணி காமிச்சோம், நீங்கள் 3 செட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய பாடி ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அவங்கவுங்க பாடி எப்படி ஒரு செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஸோ 3 செட் பண்ணுங்கள், கண்டினியூஸாக பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம ஃபிட்டாக வச்சுக்கணும், ரைட்? That's it. Yeah. So cool down stretch நாங்கள் இந்த வீடியோவில் காட்டல. நீங்கள் வந்து நான் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இதிலே போட்டால் ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ கூல் டவுன் எந்த எக்ஸசைஸ் முடித்தாலும் கண்டிப்பாக கூல் டவுன் முக்கியம். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. ஸோ நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். We will see you guys in the next workout session. ஸோ கோர் கண்டிஷனிங்கே வந்து பார்ட் 2 வரப்போகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் செஷனில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, stay fit and stay healthy. Bye.